வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் 65 அதாவது காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைமில் டீ சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸுங்க. இது நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டியதில்லை, கடைக்கு போய் கேட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. நம்மளே வீட்டில் அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். காலிஃப்ளவரும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தேவைப்படும், அதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளே ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வாட்டர் பாயில் பண்ணுறோம். அதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணிக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளவர்ஸை பாருங்கள், இந்த பீஸ் இந்த மாதிரி ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். காலிஃப்ளவர்ஸை அதை இந்த பாயிலிங் வாட்டரில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துடலாம், ஏன்னா நிறைய வேகணும் அவசியம் இல்லை. பாயில்டு வாட்டரில் எதுக்கு போடுறோன்னா அதில் எதனா பூச்சி எதனா இருக்கா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக போடுறோம். ஸோ இந்த பாயில்டு வாட்டரில் போட்டு அதை உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுறோம். ஸோ இந்த காலிஃப்ளவரை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுதான் ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்தது நம்ம மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டேன். வெறும் இப்போ காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். இதாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்ம எப்படி மசாலா கோம்போ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இது என்னென்ன மசாலா தேவைன்னு நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்லவும் செய்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 லெமன் ஜூஸு அண்ட் 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி அண்ட் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, அதாவது எதுக்குன்னா கலர் கொடுக்கறதுக்கு, அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது. இதை வச்சு நம்ம ஈஸியாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்போது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிட்டேன். மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கிட்டேன், மிளகு பொடி அண்ட் 1 டீஸ்பூன் சீரக பொடி போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி, ஏன்னாக்கா அது கலர் கொஞ்சம் கொடுக்குங்கிறதுக்காக. வேறு எந்த ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணல. இப்போ ஒரு லெமனை பிழிஞ்சு அதில் ஊற்றிருக்குறோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதை எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஒரு ஃபுல் லெமன் நான் பிழிஞ்சிருக்கேங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பேஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். காலிஃப்ளவர் ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸும். ஸோ நம்ம இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம், வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். வெளியிலலாம் ஃபுட் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நம்ம நேச்சுரலாக வீட்டிலவே கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாருங்க, இதாங்க பேஸ்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிக்கணும். இதை பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த பேஸ்ட். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை கொண்டு இதில் போட்டு மேரினேட் பண்ணணும், அதாவது நல்லா ஊற வைக்கணும். அதாவது மசாலா எல்லா இடத்துலையும் எல்லா காலிஃப்ளவர்லேயும் ஈவனாக கோட் பண்ணுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். பாருங்கள், எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த கோட்டிங் ஈவனாக ஆகிற அளவுக்கு நான் கலந்து விட்டுக்கிட்டேன். கையிலே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள்.
நம்மளே வீட்டில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம இது வந்து ஹெல்த்தி, வெளியில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு கோட்டான பிறகு மூடி வச்சிடணும். ஒரு 1/2 hour அப்படியே மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக அந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவர் அப்சார்ப் ஆகிருக்கும். இப்போது எண்ணெய் காய வச்சு அடுப்பில் எண்ணெய் காய விட்ட அப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடணுங்க. மசாலா பிரிஞ்சு வரவே வராது. எண்ணெயில் போட்ட உடனே மசாலா தனியாக போயிடும், அந்த ஃபீல் உங்களுக்கு வரவே வேண்டாம். ஏன்னா அது நீங்கள் போட்ட உடனே திருப்ப வேண்டாம். கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கரண்டிலேயோ இல்லை ஃபோர்க்லேயோ இல்லை ஜல்லிக்கரண்டிலையோ திருப்பி விட்டுக்கோங்க. மெதுவாக திருப்பி விடுங்க, ஜென்டிலாக. இதை எப்படி ஃப்ரை தெரியணுன்னாக்கா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிட்டு வரும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு வரும் பாருங்கள், கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், கடையில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். காலிஃப்ளவர் 65 அவ்வளோதாங்க, நம்மளே செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ காலிஃப்ளவர் 65 இஸ் ரெடி. வெஜ் 65, அதாவது நம்ம என்வி சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சரியான விருந்துங்க. காலிஃப்ளவரை வச்சு அதுக்கு ஈக்குவலான ஒரு டிஷ் இது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ இதுக்கு வந்து நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாஸ் தான் சரியான மேட்ச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டே ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கமெண்ட்ஸில் உங்களுக்கு எதாவது சஜஷன் கொடுக்குறதான்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் டைப் பண்ணலாங்க. Don't forget to subscribe my channel. நன்றி, வணக்கம்.